இது சபை நியூ எல்சிஎம் சபை கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது அப்படின்னு போய் போன வருஷம் இந்த வருஷம்லாம் என்னுடைய குடும்பம், என் குடும்பத்தின் பிள்ளைகள்லாம் வந்து லீவ் விட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ பிள்ளைங்க எங்களுக்கு, நானும் அம்மாவும் ஊழியத்துக்கு தேங்க்யூ நானும் அம்மாவும் ஊழியத்துக்கு வரும்போது அநாத ஸ்திரீகள் போல் இருக்கும். என்னுடைய குறைவு நிறையா இருக்குது. ஒரு ஊழியனாக வர்றதுனால அவன் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும். என்னுடைய குறைவுகள் நிறைய இருந்துச்சு. மக்களை புரிஞ்சிக்கல, விசுவாசிகளை புரிஞ்சுக்கொள்ளல. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. அதான் பிள்ளைங்க. அதிலெல்லாம் நான் தவறி இருக்கேன். அந்த காலத்துலலாம் டென்ஷன், கோபம். பட் அப்பா போட்ட பிச்சை இன்றைக்கி இது ஒரு விசுவாசி. அதெல்லாம் போய் நீங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள். ஃபிசிக்கலாக டிஎன்ஏயில் இருக்கிற அந்த பந்தத்தை விட when we are a regenerated people, our DNA is Christ. It's a very real relationship, this, the holy family. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் நானும் அம்மாவும் எங்கள் மனசாழத்திலிருந்து அப்படி ஒரு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களும் கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் காட். துரை எப்சி வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப 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 இயல்பாக கண்டக்ட் பண்ணாங்க. என்னுடைய மகள் காயத்ரி அவள் எப்போவுமே சூப்பர் பாவா அப்படி நிற்குது. எல்லாமே எல்லா ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப சூப்பர். எதையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்தந்த வீவில் அந்தந்த தளத்தில் ரொம்ப பிரமாதமாக இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், இந்த பிள்ளைங்கள்லாம் ஆதியாகமம் தொடர்ந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பேசுனது எனக்கு தெரியாது. இல்லை நீங்கள் தாழ்மையெல்லாம் இல்லை, கேட்டு பாருங்களேன், தெரியாது எனக்கு. அதுக்கு சொல்ல கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ சப்போஸ் என்ன ஊழியக்காருக்கு தெரியும்னு பிடிச்சி நிறுத்தி வச்சா தெரியாது. அது தெரியணும். அதெல்லாம் என்னங்க கர்த்தர் அதெல்லாம் கதை. அதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறது என்னென்னா, ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் சாப்பிட போயிடணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், தட்ஸ் ரைட். ஏன்னா பிள்ளைகள் வந்து இப்போ நான் அப்படி தான் நம்ம வெளியே பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஹாப்பியாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு எப்போ அங்கே ஏசி அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. முடி கொஞ்சம் குறைச்சி வச்சு அந்த வியூ. சாம்கிட்ட சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் செய்தியாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நான் நினைக்கிறேன் புது வருஷத்தில் நம்ம வந்து இந்த அனுபவத்தை ஸ்டார்ட் பண்ணி தான் தீரணும்னு நினைக்கிறேன். நியூ இயர்லேருந்து இல்லை, நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நானே நிறையா மிஸ் பண்ணிட்டேன். பட் இனிமே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். So we are ready to live the real life before Christ. நீங்கள் லேட்டாக வந்தீங்க. நாங்கள் ஒரு டிக்ளரேஷன் பண்ணோம். இப்போ கூட அதை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பைபிள்லாம் உங்கள் ரைட் சைடில் எடுத்து இப்படி காமிங்க. ரைட், தேங்க்யூ. சொல்லுங்கள், இது என் டாடி எனக்கு கொடுத்த வேதம். அவர் என்னை பற்றி சொல்லுகிறது, நான் பரிசுத்தவான், நீதிமான், ஐஸ்வர்யவான், ஆரோக்கியமாய் வாழ்பவன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அப்படிப்பட்டவன் தான். That's right. Good.
இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக பிள்ளைகள் நான் சொல்ல அப்படி யோசிச்சுட்டே கேளுங்க. உங்களுக்கு தெரியும், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதெல்லாம் எடுக்க வேண்டாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதில் நீங்கள் கவனிக்கிற வார்த்தை என்னென்னா, ராஜாவாக, ஹாஸ் பீன் கிங். வேர் இஸ் ஹூ ஹாஸ் பீன் born the king of Jews? கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கா மைக்? சரி, சாம் கூப்பிடு. கொஞ்சம் எக்கோ வருது. நீ பாரு துரை, புரியுதா உங்களுக்கு? ராஜானாலே நான் பேச சொல்லிடுறேன். இயேசு யார்? ராஜா. அவருக்கு என்ன இருக்குது? ஒரு ராஜ்யம் இருக்குது. ராஜாவாக இருந்தால் என்னவாக இருக்கணும்ப்பா? ஆமாம், ராஜ்யம். அவர் ராஜானா நம்மளாம் யார்? கோ-ரூலர், இளவரசர்கள். அவருடைய ராஜ்யத்தில் யாருக்கும் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது? நமக்கு பங்கு இருக்குது. அவருடைய ராஜ்யம் தான் நம்ம ராஜ்யம். அவர் பெரிய ராஜா, நம்ம குட்டி ராஜாக்கள். சரி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். காமிக்கிறாங்க, இயேசு படுத்திருக்கார், குழந்தையா இருக்கிறார். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, கிறிஸ்மஸை ஒரு குழந்தை பெத்லெஹேமில் பிறந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதோட ஒரு புள்ளி குத்திடக்கூடாது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அது என்ன யோசிக்கணும்னா, இவர் குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடி, இவர் கடவுளாக இருந்தார். அப்படி தானே? அப்போ அவருக்கு என்ன பேருனா, இயேசுன்னு பேர் இல்லை, வார்த்தைன்னு பேர். ஆகவே யோவான் அதை கண்டுபிடிச்சிட்டார். இன் த பிகினிங் தேர் வாஸ் காட், தேர் வாஸ் வேர்ட், த வேர்ட் வாஸ் காட், the word with God. அப்போ இயேசுவுக்கு கடவுளாக இருக்கும்போது அவருக்கு என்ன பேர்ப்பா? வேர்ட். இப்போ அது என்ன ஆயிடுச்சு? ஆமாம், வேர்டை நம்ம we are not able to see the word, only we can hear. இல்லையா? வார்த்தைங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது. ஆமாம், கேட்க தான் முடியும், விசிபிளாக. ஆனால் இப்போ அவர் எப்படி பார்க்குறோம்? நம்ம விசிபிளாக பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து ஒரு குறுக்கு வழி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பைபிளில் இருக்கிற உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் விசிபிளாக உங்களால் பார்க்க முடியும். அது எந்த வாக்கு தத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சரி, எப்படி how the words turn, that can be only heard through the ear into visible perception. ஆதி காலத்தில் கண்களால் பார்க்க முடியாமல் காதுகளால் மட்டுமே கேட்கக்கூடிய வார்த்தையாக இருந்த ஒருவர் இன்னைக்கு மாம்ச கண்களால் பார்ப்பது மட்டுமல்ல, தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை எப்படி டேஞ்சிபிள் ஆனது. தட்ஸ் a great mystery. இங்கே இருக்கிற யாருக்காச்சும் அண்ணா 25 lakhs கடன், தூக்கம் வரல, அந்த கவலையிலே பாதி உடம்பு ஒரு மாறி போயிடுது. ஆனால் வாக்குத்தத்தம் என்னமோ வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அந்த வாக்குத்தத்தத்தை என்னால் கேட்க தான் முடியுது, ஆனால் என் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் பார்க்க முடியல. இந்த கிறிஸ்மஸில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. பார்க்க முடியாத ஒரு வார்த்தையை பெத்லெஹேமில் பார்க்க முடியும்னா, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் கேட்க மட்டுமே பல வருஷம் இருந்த நீ இந்த வருஷம் பார்ப்பாய்.
This is the Christmas message. Good news for you. Papa. இவங்க மாதிரி 70 வயசு 80 வயசான பெற்றோர்கள், அதுவும் ரட்சிக்கப்பட்டு பேப்டிசம் எடுத்து முதுமையிலையும் தள்ளாத நிலையிலும் இருக்கிறவர்கள், இன்னும் பேத்தியனுடைய கல்யாணத்தை கூட பார்க்கணுன்னு ஆசைப்படுகிறவர்கள், உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். பிள்ளைகளின் வாழ்வை கேள்விப்பட மாட்டான், காண்பாய். ஆனால் நீங்கள் அதை கேட்க தான் முடியுது, பார்க்கல. நான் உங்கள் மேலே கை வச்சு சொல்கிறேன், நீங்களும் நானும் பார்ப்போம். எப்படி அந்த ஆதியில் இருந்த வார்த்தை எப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனித குழந்தையானது. சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப பைபிள்லாம் திருப்ப வேண்டாம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறப்பார்னு சொல்கிற ஒரு வேத பகுதி சொல்லிட்டா எடுத்த உடனே ஆதியாகமம் 3:15, அதுக்கு என்னென்னு பேர்? ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்து என்ன பண்ணுவாராம்? பிறப்பாருன்னு இருக்கு. அது அப்படியே கலாத்தியர் 4:4-5 நிறைவேறிடுச்சு. ஸ்திரீயின் வித்தாக வந்துட்டார். இந்த தீர்க்கதரிசனத்தை எழுதினவர் மோசஸ். ஆதியாகமத்தை எழுதினது 5 ஆகமத்தை எழுது யார்? மோசே தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தையாய் இருந்த அவர் இப்பொழுது கலாத்தியர் 4 படியே ஸ்திரீயின் வித்தாக பார்க்குறோம். எத்தனை பேர் இது மட்டும் வழங்குது? ஒரு பாயிண்ட் வழங்குது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்த சந்ததின்னு 17:7 இதே மோசே தீர்க்கதரிசனம் உரைத்தார். அது கலாத்தியர் 3:11 நிறைவேறிடுச்சு. ஈசாக்கினுடைய வாக்குத்தத்த சந்ததின்னு மோசே தீர்க்கதரிசனம் சொன்னார். அது மத்தேயு 1:2 நிறைவேறிச்சு. யாக்கோபின் வாக்குத்தத்த சந்ததின்னு மோசே ஆதியாகமம் 24:14 சொன்னார். அது மத்தேயு 2:2 நிறைவேறிடுச்சு. தாவீதின் சிங்காசனத்தின் மேலே உட்காருவார்னு சொல்லி ஏசாயா 9:6-7 சொன்னார். அது அப்போஸ்தலர் 13:22-23 நிறைவேறிச்சு. டைம் இல்லை. இப்படி நிறையா கிட்டத்தட்ட இயேசு வார்த்தையாக இருக்கிற இயேசு மாம்சமாய் வருவார்னு சொல்லி மோசே தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி 2000 வருஷங்களாய் இந்த தீர்க்கதரிசிகள் வாயை திறந்து சொல்லிக்கொண்டே இருக்க 2000 வருஷமாய் வாயை திறந்து அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை உள்வாங்கி இத்தனை கூட்டமும் சொல்ல 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 தி வேர்ட் became flesh. நான் உங்களெல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்கணும்னா இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல, நான் எனக்கு சொல்லி அப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டு வரேன். என் அன்பு பிள்ளையே, ஆதியில் இருக்கிற ஒரு வார்த்தையை, பார்க்க முடியாத வார்த்தையை, கேட்கிற மட்டும் இருந்த வார்த்தை இன்னைக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறதுக்கு காரணம் தேவராஜ்யத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அது என்ன சிஸ்டம் என்றால், தேவனுடைய வார்த்தையை வாங்கி நம் வாயிலே பேசி 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 இருதயத்திற்குள் அனுப்பி அந்த இருதயம் நிரம்பி நிரம்பி மறுபடியும் ஓவர்ஃபுல் ஆகும்போது அது நடக்கும். நம் ஊழியத்தில் ஒரு குழந்தை மாதிரி ஆசைப்பட்டு சொல்கிறேன், மரித்தோர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். This is a Christmas. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்ல உங்களுக்கு நான் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு புரியுதா? அப்போ இயேசு பிறப்பாருங்கிற அந்த வாக்கு தத்தங்கிறது ஒரு வார்த்தை தானே. அது யாரெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருந்தாங்க. சொல்ல 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 என்ன ஆயிடுச்சு? அந்த வார்த்தை
மாம்சம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாரு. ராஜா இங்கே வா, ராஜா இங்கே வாப்பா, ராஜா இங்கே வா, டென்சி ராஜா இங்கே வா, ராஜா இங்கே வா, சீக்கிரம் வா, குயிக் குயிக் குயிக். நான் கூப்பிடும்போது ராஜாவே இல்லைங்க, வார்த்தை தாங்க வந்துச்சு. பார்க்குறாங்க, the same principle in the God's kingdom, the same principle. ஸோ அதனால் என் பிள்ளைகள் தயவுசெய்து ஒரு வார்த்தையை தயவுசெய்து கேளுங்க. தேவ வாக்கு தத்தத்தை நான் பிரசங்கமாக பண்ணிடக்கூடாது, நீங்கள் பிரசங்கமாக கேட்டுறக்கூடாது. அப்படி நானும் நீயும் பண்ணதுனால தான் சிரோன்மணி நீ ஒன்றே ஓட்டு நீ கூட நீனா நான் என்னால் நீ கஷ்டப்படுற. என்ன பண்ணணும், நீ என் ஒய்ஃபெல்லாம் நீ பார்க்கும்போது அவங்க சொல்லணும், வெளியில் போய் கர்த்தர் இவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருங்க, அந்த வார்த்தையோடு பல மாதம் பல வாரம் நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தையோடு ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையோடு உறவாடி பேசுகிறாருங்க, பைத்தியம் மாதிரி பேசி உள்ள ஒரு கட்டத்தில் சாதாரணமாக மெல்ல பேசுகிறாருங்க. பேசுகிற உடனே அற்புதத்தை நான் பார்த்தேங்க. தட் இஸ் த காட்ஸ் கிங்டம். யாரும் பிள்ளைங்க சோர்ந்து போகாது, பயந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் அத்தனை பேரும் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகையில் இருக்கிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கண்கூடாத பார்க்க முடியாத எல்லா வாக்குத்தத்தங்களும் ஏதோ ஒரு வரம் பெற்ற ஊழியக்காரன் வந்து உன் தலையில் கை வச்சு ஜெபிச்சு அது பலிக்கணும்னு ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்க. ஏதாச்சும் ஒரு ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்கன்னா வரவேறுங்க. நான் சொல்கிற அர்த்தத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நான் வந்து உன் வாக்குத்தத்தத்துக்கு ஜெபம் பண்ணால் தான் உனக்கு பலிக்கணும்னு இருக்குல்ல, அது தூக்கி வெளியில் போட்டுரு. இன்னொன்று சொன்னால், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உனக்கு பலிக்கிறதுக்கு கடவுள் இன்னொருத்தரை அனுப்ப மாட்டார். ஏன் தெரியுமா? இன்னொருத்தனை விட உன்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கன் இருக்குது, அது உன் வாய். உங்கள் வாயில் வர வார்த்தையை தயவு செய்து நீங்கள் இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டு மூணு வாசனம் மட்டும். எரேமியான்னு ஒரு குட்டி தீர்க்கதரிசி, குட்டி பையன், சின்ன பையன். அந்த எரேமியாவை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், ஜெரேமியா பார், ராஜ்யங்கள் மீது நான் உன்னை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். டோன்ட் பி ஃபியர். தேவன் ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு உடனே சொல்வார், பயப்படாதம்பார். ஏன் தெரியுமா அர்த்தம்? இந்த வார்த்தையை நான் கர்த்தர் கொடுத்துட்டாரு, நிறைவேறணும்னு நீ ஆசைப்பட்டுட்டே இருப்ப. ஆனால் உண்மை என்னென்னா, போக போக நிறைவேறாது, வார்த்தைக்கு மாறுபட்டு தான் நடக்கும். கவலைப்படாத, பயப்படாத, அது அப்படி தான் நடக்கும். ஆனால் நடக்கிறது முடியாது, நான் உனக்கு சொன்ன வார்த்தை தான் முடியும். ஜெரேமியா, don't be fear. சொல்றார் ஜெரேமியா, I am with you. I am with you. ஜூப்ளி வா, I am with you. ஜூப்ளி தான் எரேமியா. ஜெரேமியா, I am with you. I chosen you as a prophet to all the nation. Bye. போயிடுறார்.
ஜெரேமியாவுக்கு ஒரே குழப்பம். ஐ ஆம் வித் யூன்னாரு, அதுக்கப்புறம் ஆளையே காணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், ஜெரேமியா ஐ ஆம் வித் யூ இன் சென்ஸ் ஐ வில் புட் மை வேர்ட்ஸ் இன் யுவர் மவுத். ஐ ஆம் வித் யூ. எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேர் இயேசுவை நீங்கள் பார்க்கல, முகமாக பார்க்கல. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்காருன்னா கூட உங்களுக்கு தெரியல. என் வாழ்க்கையில் பார்க்கும்போது இயேசுவே இல்லைங்க, பயங்கர ப்ராப்ளம் நடக்குதுங்க. நான் சொல்கிறேன், ஆமாம் இயேசு இல்லை. நான் ஒன்று சொல்லிட்டா, இயேசு வர வேண்டாம், தரிசனம் பார்க்காதீங்க, என்னம்மா ஆண்டி தூதனை பார்க்காதீங்க. ஆனால் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குல்ல, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவேன். நீ சொல்லு, ஏமாந்த நேரத்தில் சொல்லு, கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ சொல்லு, இல்லை அவர் வர வேண்டாம், ஆனால் அவர் இருக்கிறார். ஏன்னா ஹிஸ் வேர்டு, நாட் ஹிஸ் வேர்டு வித் மீ, His word in my mouth or lips. பேய் உங்களை என்ன ஏமாத்துவான் நினைக்கிறேன் நீ? பிசாசு நியூ லீபனோன் பிள்ளைகிட்ட இனிமே பொய் சொல்லுவான் நினைக்கிற? இந்த வினாடியில் இருந்து அவன் தொலைந்தான், நாசமாய் போனான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அவன் போய் உனக்கு பலிக்காது. ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு, டே மாவனை தெரிஞ்சிச்சுடா, கடவுள் என்னோட இருக்கிறாரா. அதுக்கு ஒரே ரகசியம், அவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை என் வாயிலே நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். இது ஒன்று போதும், அவர் என் பக்கத்தில் என்னோடு இருக்கிறார். ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி என்ன புரியலண்ணா, அது எப்படின்னா, அது சின்ன டெக்னிக். இதை மறந்துடாதீங்க, இயேசு வார்த்தையாக இருந்தவர் இப்போ கண்களில் பார்க்கும்படி வந்ததுக்கு ஒரே காரணம், தீர்க்கதரிசிகளெல்லாம் 2000 வருஷமாய் அவர் வந்து பிறப்பாருங்கிற அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? ப்ரொக்ளைம், டிக்ளேர் பண்ணிட்டே அந்த வாயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எது ஒன்று நீ வாய் திறந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ வெகு சீக்கிரம் அதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. சாலமோன் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொல்வார், ரொம்ப நல்லா இருக்கும். மை சன், attend to my words, consent and submit to my sayings. My son, you consent means ear. நான் சொல்லுவதை உன் செவிகள் கேட்பதாக. இந்த இடத்துல என்ன ஒரு ஆர்கன் வருது? செவி. எல்லாம் சொல்லுங்கள், காது. எல்லாம் சொல்லுங்கள். நான் பேச பேச நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் காதில் கேட்குறீங்க. ரைட், இது வரைக்கும் ஓகே. let them not depart from your sight. இப்போது நீ காதில் கேட்ட வார்த்தை என்ன பண்ணுறன்னா அப்படியே கண்ணில் வச்சுட்டு பார்க்குற. அதான் என்ன அர்த்தம்னா, எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும் அவங்ககிட்ட பேசுகிற, எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுற. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட நீ கேட்ட வார்த்தையை அவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக ரொம்ப அதை கிஸ் பண்ணுற. அதுதான் உன் கண்களுக்கு நடுவாக வைத்திருப்பது. ear, eyes. Okay. Let them not depart from your sight. Keep them in the center of your heart. Hello? அப்பாவுடைய வார்த்தை மட்டும் கேட்கிற நீயும் நானும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கண்களை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்வாயானால், காதுகள் மூலம் வந்த அந்த வார்த்தை எப்போதும் பார்த்து கொண்டு உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற வார்த்தை வேற வழியே இல்லை, உன் இருதயத்தில் தான் போய் செட்டில் ஆகும். That word, the center of your heart. இருதயத்தில் மட்டும் வந்துருச்சுங்க, உங்களை கையில் பிடிக்க முடியாதுங்க, கையில் பிடிக்க முடியாது.
இன்னொன்று சொல்லிட்டேன் உனக்கு, பிசாசு இல்லை, உலகத்தின் சாதாரண அனுதின பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், டென்ஷனே உன்னிடத்தில் வராதுன்னு இல்லை, அது வரும். இப்படி வந்தாலும் எனக்கு புரிஞ்சிடும். பயங்கர ஒரு கருங்கல் கோட்டை, அந்த பழைய காலத்து ராஜாக்கள் கருங்கல் கோட்டை. அந்த ராஜா உன்னை கூப்பிட்டு டைனிங் டேபிளில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் வச்சு, மெனுலாம் வச்சு உன்னோட பந்தி ஃபீஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கார். ஆனால் அந்த அரண்மனை சுற்றிலும் 7 அகழி 7 அரண்கள் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு எதிரி டமால் டமால்னு அந்த காலத்தினுடைய அந்த ஸ்டோன் பால் எறிகிறான். உங்களுக்கு அது சத்தம் கேட்குமே கேட்காதா? 7 அரண்கா, 7 அரண் தாண்டி கருங்கல் கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு பால் வருது, அதில் மோதுது. உள்ளே நீங்கள் வந்து அந்த ராஜாவோட ஃபீஸ் பண்ணி சாப்பிட்றீங்க, கேட்குமா? கேட்காத மட்டும் இல்லை, அப்படி ஒருத்தன் எதிரி வந்திருக்கானே கூட உங்களுக்கு தெரியாது. இந்த வேர்டு மட்டும் நம்ம இதயத்தில் இறங்கிச்சுன்னா உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. வியாதி வரும், பலவீனம் வரும், அவமானங்கள் வரும், சாவே வரும், உனக்கு தெரியாது. உள்ள ஃபீஸ் நடந்துகிட்ருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் மட்டும் வந்துவிட்டால் எதுவும் உன்னை தொட முடியாது. Nothing can touch you. They are life to those who find them, healing and health to all their flesh. சாலமன் சொல்றார், அப்படி உள்ள போயிடுச்சுன்னா அந்த வார்த்தை, hallelujah. So God declared my word just as a rain from heaven. என்னுடைய வார்த்தை வானத்திலிருந்து விழுகிற மழையை போல் இருக்கிறது. That word does not return in void. நான் ஒருத்தங்கிட்ட ஒரு வார்த்தையை அனுப்பிச்சேன்னா அந்த வார்த்தை ஆமாம் யூஸ்லெஸ்ஸாக உனக்கு வராதான். இவர் எந்த நோக்கத்துக்கு உனக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையை ஒன்றில் முடிச்சுட்டு தான் திரும்புமா. வேர்டு வேர்டு கண்டைன்ஸ் தி பவர். ஆகவே தான் இயேசு போய் சும்மா அந்த பாடையை அவனை தொடலை, இறந்தவனை தொடலை, பாடை தூக்கிட்டு பறந்து பாட மூங்கில் இருக்குல்ல அப்படின்னாரு. உட்காந்துட்டான். வேர்டு you believe the God's word. When you hear by your ear, the words continue to travel through your ear, then that word sustain before your eyes. The third step, the same word settled in the center of your heart. அங்கே போய் சேர்ந்த உடனே மறுபடியும் அது என்ன பண்ணும், நிறைய டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகும்ல, அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி வலியும் இல்லை. அப்போ நீ வலியும் போது திருப்பி அந்த வார்த்தையை தானே சொல்லுவேன். முதல்ல கஷ்டப்பட்டு சொல்லுவேன். இந்த தீர்க்க தரிசிகளாம் ஆரம்பத்தில் கண்ணி வயிற்றில் பிறப்பார், பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயினாக சொன்னாங்க. ஆனால் 1000 years 2000 போகும்போது அவர் பரப்பாடுறா பிசா ரொம்ப கேஷுவல் ஆகிட்டு, அதில் வந்து வல்லமை இல்லை, சத்தம் இல்லை, ரொம்ப சைலண்ட் ஆகிடுது. பட் சைலண்ட்டாக மெல்ல சொல்கிறது தான் பவர்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்கும். ஏமே இறையாதே அமைதலாருன்னு சொன்னார். அண்ட சராசரத்தின் புயலே அமர்ந்து போனது. லாசரஸ் கம் அவுட், வெரி ஸ்மால் வாய்ஸ். லாசர் வெளியே வந்தான். இந்த ஹோல் சபை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எது இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்களோ, நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பட் அது மட்டும் எனக்கு வரல, கர்த்தர் அதை மட்டும் எனக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் என்னென்னா மற்றவங்களுக்குலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் வலிக்கும். எனக்கு தான் வலிச்சிச்சு, நான் அந்த வலியை நான் பொறுத்துக்கிட்டேன்.
சில இதில் இன்னும் வலிச்சிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வலிக்கும். வலியை குறித்து கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ப்ரேயர் பண்ண உடனே திடீர்னு கர்த்தர் இறங்கி ஒரு தரிசனம் கொடுத்து உங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிடுவார்னு நினைக்கிறோம். தயவு செய்து நான் ஒரு குட் நியூஸோட இன்னொரு நியூஸும் நான் சொல்கிறேன். இனிமேல் உங்களுக்கு தேவையானது எதையும் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அவர் கொடுக்க மாட்டார். Jubilee, please come. கேளு, பைபிள் தான் கேளு. இப்போ கேளு, பைபிள் தான். பெரியப்பா மேலே இருக்கிற மரியாதையில் அப்படி பிள்ளை கேட்குதே தவிர ஏதோ ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டுக்காக கேட்குது. பட் பைபிள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், இனிமேல் நான் கொடுக்க முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து விட்டார். சுகம், ஐஸ்வர்யம், உனக்கு என்ன வேணும், பிளாங்க் செக்கில் எல்லாம் கொடுத்துட்டார். நீ என்ன பண்ணணும், கொடுத்ததை போய் மறுபடியும் கேட்கும்போது, என்கிட்ட அதை கொடுத்துட்டார், கேட்கும்போது அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் என்ன சொல்கிறார், எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த வார்த்தையை, இந்த வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி. என்ன எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபைனான்ஷியல் இதுங்கிறது உண்மையாக உண்மை இல்லையா? எந்த உண்மை உண்மையான உண்மை? நமக்கு அந்த ரேஞ்சு தெரியாதனால இது நமக்கு ரியலாக இருக்குது. ஆனால் இதை விட இது ரீல் தான். எது ரியல்? அந்த ரியல். இனிமேல் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் உலகத்தில் கண்ணில் பார்க்கறது ரியல் நம்பாதீங்க. வேர்ட் ரியல், நாம் கண்ணில் பார்ப்பது ரீல். ரீல். அப்போ நான் சொல்கிறேன், இன்னொரு கேள், ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ஜூப்ளி, அட்டகாசமாக இருக்குது. ஆனால் உள்ள வாடா தெரியாது, எல்லாம் சத்தாலும் கேட்கும். ரைட், ஓகே. இந்த சத்தத்தை விட இன்னொரு சத்தம் இருக்கு, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். நான் இந்த வார்த்தையோடு சும்மா ஒரு உதாரணம் சொன்ன வார்த்தையோடு ஒரு மாசமா உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கேன், முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கேன், வாயில சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படியே போராட்டம் சத்தம் கேட்கும் போது நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இனிமேல் அந்த என்னுடைய வார்த்தை என்னுடைய லாங்குவேஜ் பேசக்கூடாது. ஓகே ஜூப்ளி, ஓகே. இப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஜூப்ளி திருப்பி இப்போ ஃபினான்ஷியலாக ஃபைன் அப்படி சொல்லும்போது முதல்ல போட்ட சத்தம்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் அணை தலையாக்குவார்ன்ற மட்டும்தான் இருக்குது. 1 மாதம் கழிச்சு திருப்பி வராங்க, எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக். ஒன்று அது வந்து சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா வந்து வீட்டுக்கு போகிறது முன்னாடி என் வீட்டு வாசப்படில் காத்திருக்கணும். Word, the word that I have spoken to you, the word is life and spirit. Please believe this God's word. Don't believe the Satan's lies. Simply you take the word of God and put your mouth and begin to speak, begin to confess. Then surely you will see the very visible perception. That's the Christmas message. Practice சொல்ற அக்கா ரொம்ப அவங்களுக்கே தெரியாதுங்க. நான் ஒரு முடிவு பண்ணேன், என் குடும்பத்தை காப்பாற்றணும்னா நான் வந்து அதிகமாக காணிக்க வாங்க போகக்கூடாது. என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னா எங்கேயாச்சும் கெஞ்சி கதறி எங்கேயாச்சும் இது அது என்ன மலேசியா வரலாமா எங்கே நோ. நான் ஒரு காலத்தில் அப்படி நினச்சேன், குடும்பத்தை காப்பாற்றணும்னா நிறையா கன்வென்ஷன் ப்ரெஸ்ஸிங் யார் போகணும், அது தப்பு இல்லை. ஏன்னா என்கிட்ட அழைப்பு இருக்குது, விருப்பம் வர்றவங்க கூப்பிட்றாங்க, அது தப்பு இல்லை. பட் எனக்கு அதை காப்பாற்றணும், நானே ஒரு வாசல் திறக்கிறேன் பற்றியா, அப்போ எவ்வளோ டென்ஷனாக திறப்பேன், ஒருத்தன் இல்லைன்றானே எவ்வளோ கஷ்டமாயிரும். அப்படிலாம் கொஞ்சம் வாழ்ந்து பார்த்தேன், ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ என்ன தெரியுமான ஒரு பெரிய ரகசியம், உன் குடும்பத்தை நீ காப்பாற்றுறதுக்கு யாருக்கிட்டையும் சாவி இல்லை, உன்கிட்ட இந்த சாவி இருக்கு.
ஹalleluya. ஆனா இதுக்கு you must spend more time in the God's presence. sorry to say, இதை கேட்கறது நல்லா இருக்கு, பேசுறது நல்லா இருக்கு. ஓ அப்படியா, நான் அறிக்கை பண்ண வந்துடும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த காட்ஸ் பிரசன்ஸ். யூ ஹேவ் டு allotted the time for you to inheritance the freedoms which already God has given to you. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் உங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமே, எதுக்கோ பண்றோம். நம்ம சுய பக்தி, சுய முயற்சியில் எதோ பண்றீங்களன்னா அதை நான் காயப்படுத்தலை. ஏன்னா நீங்க பயப்படுறீங்க, எங்கேயாச்சும் எப்படியாச்சும் செஞ்சு இது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. நான் அப்படி செஞ்சேங்க, மேலும் மேலும் தான் எனக்கு பிரச்சனை. அதனால கர்த்தர் பேசுறாங்க, வேண்டாப்பா, நீ தனி ஆளுன்னா பரவாயில்ல, உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, கள்ளம் இல்லாத ஒரு ஒய்ஃப் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, பேரம்பேத்திங்க இருக்காங்க. சேகர், நீ பெரிய ஊழியம் செய்யாம போனாலும் பரவாயில்ல, நீ தப்பா சொதப்பி இந்த குடும்பத்தை எங்கேயாச்சும் நடுத்தரவுள்ள சபையை விட்டுறாதடா. சொல்ல மாட்டவரு, நான் கேட்கிறேன். My words I will put to your word. Begin to speak. ஆகவே தான் பவுல் எரேமியா சொல்லுகிறான், when found the God's word I ate it. அந்த வார்த்தை முக்கியம். வார்த்தையை பார்த்தவன அதை நான் உட்கொண்டேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? பஸ்ஸபேல பார்த்தவன அவளை அப்படியே ஹக் பண்ணி அவளை நாசமாக்குனது போல. சாரி இந்த பேரபிள் தப்பா இருந்தாலும் மன்னிச்சிங்க, அது எனக்கு தெரியல. அது போல வேர்டு ஒன்று கர்த்தர் கொடுத்தவன கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ண அந்த ஃப்ளஷ்லி நீடு அரிச்சு இதில் இருக்கட்டும். ஆகவே தான் ஆவியானவரோடு எப்படி நீ ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பேரபிள் பவுல் சொன்னான். வேசியோடு ஒருவன் எப்படி இசைந்து இருக்கிறான், அது போல ஆவியானவரோட இசைந்திருப்பான். So Jeremiah declared, when I found the God's word I ate it. சாப்பிட்டேன். ஆனால் அது சாப்பிட்டு உள்ள போக the word of God is burning in my bone. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு அளவுக்கு மேலே உள்ளே இறக்கிட்டேன்னா, நான் ஏற்கனவே சொன்னது எங்கே போயிடும், சென்டர் ஆஃப் த ஹார்ட்டு போயிடும்ல. அந்த ஹார்ட்டுக்கு போனோம்னா அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன பண்ணும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஹார்ட்டு நீ பார்க்க முடியும். ஹார்ட்னா இந்த ஹார்ட் இல்லை, ஆவி வேணாலும் பார்க்க முடியாது. ஆனால் ஆவியில் நிறைஞ்ச உடனே அது என்ன ஆகும், அப்படியே மைண்டில் எமோஷனில் எலும்புக்குள்ளே மஜ்ஜை இருக்குல்ல, அந்த மஜ்ஜில் போய் பண்ணிட்டு ஆயிரும். எல்லா வியாதிக்கும் மாற்று மருந்து அமெரிக்காவில் எங்கே கண்டுபிடிக்கிறான்னா, எலும்பில் இருக்கிற மேரோவில் கண்டுபிடிக்கிறான். அந்த மேரோவில் அவன் கண்டுபிடிக்கிற காம்பினேஷனை விட அவனையும் உன்னையும் உருவாக்கினுடைய வார்த்தை அந்த மேரோக்குள்ளே போகும் பொழுது உன் உறுப்பில் இருக்கிற வியாதியை அது சுகமாக்காது, புதிய உறுப்பை கொடுக்கும். செத்து போக மாட்டோம் வியாதியில். எவ்ரிபடி சே ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இப்பொழுது பலன் உண்டு. டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. டாக்டர் சில விஷயத்தை கொடுத்து மாத்திரையை கொடுத்துருக்காரு. செக்கப் போகிறோம். செக்கப் போகும்போதெல்லாம் அவர் சொல்கிறார், இன்னும் அப்படியே இருக்கு. நான் சொல்கிறேன், ப்ளீஸ் இதை பார்க்குற டாக்டர்ஸ், மெடிக்கல் வேர்ல்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களால் தான் நானே எனக்கு உயிர் வாழ்ந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுடைய பங்கு அதிகம். இது உங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு உள்ளபடி உண்மையை நான் பேசுறேன். ஓகே. ஆனால் எந்த மெடிக்கல் காலேஜ்லையும் எந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்க்யூரபிள் டிசீஸ், சுகமாகாத வியாதியை கர்த்தருடைய வாக்கு தத்துவம் சுகமாகுன்னு அவங்க யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அதுதான் அந்த இன்ஸ்டிடியூஷன். ஆனால் அப்பார்ட் தட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், the word of God is with you. நீ அதை பார்க்குற, இந்த ஸ்கேன் உனக்கு சொல்லிட்டு இருக்கு, எடுக்கிற மாத்திரை சொல்லிட்டு இருக்கு, இருக்கட்டும், மாத்திரையை சாப்பிடுங்க, ஸ்கேனை பாருங்க. இந்த பக்கம் உனக்கு கொடுத்த நம் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், ஆக்கினை உண்டாக்கும் வழி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். வருஷத்துக்கு முன்பதாக என் உடம்புல இருக்கிற இந்த வியாதியை சுகம் ஆக்கி விட்டீர்கள். டேப்லெட் போடும்போது அவங்க சொன்னாங்களே போடு, நீ போய் ஆசாரியனுக்கு காண்பி. குஷ்டரோகம் சுகமாயிருச்சு, ஆனாலும் ஆசாரியனுக்கு காண்பி. ராயனுக்கு உள்ளது எதுவோ, தேவனுக்கு உள்ளது எதுவோ போடு, மாத்திரையை போடு. இங்க நில்லு, சுகம் ஆனேன். மாத்திரையை போடு, இங்க நில்லு, சுகம் ஆனேன். மெடிக்கல் செக்கப் போ, டாக்டர் பாப்பா என்ன நடந்துச்சும்பார். Absolutely healed in the name of Jesus through the word of God. Through the word of God, the just shall be live, not bread alone, but the every word proceed from his word, proceed from his mouth, the just shall live. இங்கே வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சரீரத்திலும் நீ எனக்கு சொல்லாட்டியும் நான் சொல்றேன், என் மகள்கள், என் மகன்கள் உடம்பிலே யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ, நான் உங்களிடத்தில் பேசவில்லை, உங்கள் பலவீனத்தோடு பேசுகிறேன். நான் உங்ககிட்ட பேசல, உங்களை நடுநடுங்க செய்கிற மலையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மவுண்டன், நீ வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில், நடு கடலில் அமிழ்ந்து போவாயாக. Just I say, every sickness and every infirmities out from your body right now. I am Christopher Shager. I am the representative of God. Hey, infirmities, disease, I speak to you out from this physical trunk. லீபரோன் சபையில பல வருஷமா அடையாளம் தெரியாம நான் அனுபவிச்சேன். இப்ப சொல்றேன், be healed. Healed by his stripes. பெரியவரே,
டாடியை பாடுங்க, உங்க அப்பாவை பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. செயல்களில் வல்லவரே, நம்ம எல்லாம் நம்புறோம்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அவர் என்ன பண்ணாங்க? அடிச்சான்ல. ஒவ்வொரு அடிக்கும் போது என்ன ஆச்சு சொல்லுப்பா? ஏன் திரும்ப விட்டு கொடுத்தாரு? டேய், இது வேணும்டா, இது 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 அப்புறம் தழும்பாயிரும். பின்னாடி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த தழும்பு தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஏமே, கொஞ்சம் இல்லாஜிக்கலாக யோசி. இப்போ உனக்கு இப்போ வியாதி, ஆனால் அவர் சிலுவையில் தொங்கும் போது நம்ம என்ன பண்ணவே இல்லை சொல்லுப்பா? பிறக்கவே இல்லை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி சுற்றுனுச்சா சுற்றலையா? சுற்றலையா? பிறந்ததுக்கு அப்புறம் கூட அது என்ன பண்ணுது? ஆனால் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி சுற்றுறதுனால தான் நீ கான்ஸ்டண்ட்டாக அந்த பூமியில் இருக்கிற. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில நடந்ததெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு கனெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தழும்பில் அடி வாங்கி தழும்பானவர், இப்போ நீ பிறந்துட்ட, இப்போ வியாதி இருக்குது. நான் சொல்கிறேன், இனிமேல் உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறதில்ல, இனிமேல் நீ கேட்டு அவர் ஹீலிங் கொடுக்க போகிறதில்ல.